எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் பிரதீபா. சார், ஓ பன்னீர்செல்வத்தை பாஜக புறக்கணிக்கிறது அப்படின்ற மாதிரி எல்லாம் டிவில டிபேட் எல்லாம் போயிட்டு இருந்தது. இப்போ ஓ பன்னீர்செல்வத்துடன் நள்ளிரவுல பாஜக மூத்த தலைவர்கள் எல்லாரும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க சார்? ஓ பன்னீர்செல்வத்திற்கு என்று தனியான ப்ரூவ்டு ஓட் பேங்க் எதுவும் கிடையாது. நிரூபிக்கப்பட்ட ஓட்டு வங்கி கிடையாது. தென் மாவட்டங்களில் அவர் சார்ந்த இனத்தவர் மத்தியில் ஓட்டு வங்கி இருப்பதாக ஒரு யூகம் தான். அது எங்களை போன்றவர்கள் யூகிக்கிறோம். மற்றபடி அது இந்த தேர்தலில் தான் நமக்கு உண்மையிலேயே தெரிய வரும். பாரதிய ஜனதாவுக்கு அவரால் நேரடியான லாபம் இருப்பதாக தெரியவில்லை. ஆனால் அவரால் ஓரிரு தொகுதியில் பாரதிய ஜனதா ஓட்டு வங்கியால் அவருக்கு லாபம் இருக்கும் என்று அவர் நினைக்கிறார். அப்படியான சூழ்நிலையில் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி ஆகிய இருவருமே அந்த ஓரிரு தொகுதிகளை குறிவைத்து பணியாற்றுவார்கள். அதை தாண்டி தமிழ்நாடு முழுவதுமான ஓட்டு வங்கி இருவருக்குமே இல்லை. அது டிடிஆ இருந்தாலும் சரி, ஓபிஎஸ் இருந்தாலும் சரி, தமிழ்நாடு முழுவதுமான ஒரு சீரான ஓட்டு வங்கி என்பது இல்லை. தென் மாவட்டங்களில் ஒரு குறிப்பிட்ட தொகுதிகளில் ஓட்டு வங்கி இருக்கிறது. குறிப்பிட்ட தொகுதிகளில் வெற்றி பெறலாம். பெற்ற பிறகு பிஜேபியை மத்தியில் ஆட்சியில் அமைத்தால் ஒரு அமைச்சர் பதவி அடையலாம். குறைந்தபட்சம் ஒரு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட், ராஜாங்க மந்திரி பதவி அடையலாம். இப்படியான கணக்குகள் அதில் ஓடுகின்றன. ஓபிஎஸ்ஐ பொறுத்தவரையில் வெற்றி பெறாவிட்டாலும் அவர் பாரதிய ஜனதாவின் தயவால் ஏதாவது ஒரு மாநிலத்தில் ஆளுநர் பதவியில் அமரலாம் என்கிற ஒரு எண்ணம் இருக்கிறது. இதை தாண்டி பாரதிய ஜனதாவுக்கு நேரடியான லாபம் என்று எதுவும் இல்லை. ஆனால் அதிமுகவில் இருந்து பிரிந்து வந்தவர் என்ற முறையிலே அந்த அதிமுக ஓட்டு வங்கி ஓபிஎஸ்ஸிடம் இருப்பதாக அவர்கள் நம்புகிறார்கள். அது ஓபிஎஸ்ஸுக்கான சாதகம். டிடிவியை பொறுத்தவரை அவர் தனி கட்சி, 5 வருடமாக தனி கட்சி, தனி சின்னம், பல தேர்தலில் போட்டியிட்டு ஏதோ ஒரு ஓட்டு வங்கி வைத்திருக்கிறார். எனவே டிடிவியை பொறுத்தவரையில் நம்மால் கணக்கு போட முடிகிறது. ஓபிஎஸ்ஸை பொறுத்தவரையில் கணக்கு போட முடியவில்லை என்பதுதான். சார், இப்போ ஓ பன்னீர்செல்வமும் டிடிவி தினகரனும் பாஜக கூட்டணியில இணைந்திருக்கிறதால எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுகவுடைய வாக்கு வங்கியில எதுவும் பாதிப்பு ஏற்படுமா? அதிமுகவின் வாக்கு வங்கி என்பது எம்ஜிஆர் காலத்திலிருந்து வருவது. எம்ஜிஆர், இரட்டையிலை, ஜெயலலிதா, இந்த மூன்றும் இணைவதுதான் அதிமுகவோட வாக்கு வங்கி. குறிப்பாக கிராமப்புறங்களில பெண்கள் மத்தியில் இந்த வாக்கு வங்கி மிக அதிகம். ஆனால் அதற்கு எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகிய 2 தலைவர்களின் வசீகர தன்மை வேண்டும். அது இன்றைய தேதிக்கு எந்த தலைவரிடமும் இல்லை என்பதுதான் உண்மை. இரட்டையிலை இருக்கிறது. இரட்டையிலைக்கு என்று ஒரு பேசிக் ஓட் பேங்க் இருக்கு. ஒரு ஆதாரமான ஒரு ஓட்டு வங்கி இருக்கு. தமிழ்நாடு அளவுல அது குறைந்தபட்சம் 20%, அதிகபட்சம் 25% இருக்கும். கட்சி கட்டுக்கோப்போடு இருந்தா, ஒற்றுமையாக இருந்தால், கட்சி தொண்டர்கள் மத்தியில சுணக்கம் ஏற்படாமல் இருந்தால் இது அதிகரிக்கும். ஆனால் இன்றைய தேதிக்கு அதிமுக அப்படி இல்லை. எனவே அந்த ஓட்டு வங்கி குறைவதற்கான வாய்ப்பு இருப்பதாகத்தான் எங்களை போன்றவர்கள் யோசிக்கும். சரி, எதுக்காக இத்தனை நாள் காத்திருக்க வச்சு ஓபிஎஸ் கூடயும் டிடிவி தினகரன் கூடயும் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க? என்ன காரணம்? எடப்பாடி பழனிசாமி வருவாருன்னு ஒருவேளை காத்துட்டு இருந்தாங்களோ இத்தனை நாளா? நான் அப்படி நினைக்கவில்லை. காரணம், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி சேரவே முடியாது, மாட்டார் என்று நான் தொடக்கம் முதலே கூறி வருகிறேன். என்ன காரணம் என்றால், பாரதிய ஜனதா நடந்து கொள்கிற விதம் பிற மாநிலங்களிலே மாநில கட்சிகளை கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் கபலீகரம் செய்து விடுகிறார்கள். பல்வேறு மாநிலங்களை அதை பார்க்கலாம். சமீபத்திலே ஹரியானா மாநிலத்தில் கூட ஜேஜேபியுடன் ஏற்பட்ட ஒரு வகையான கசப்புணர்வுக்கு காரணம், ஜேஜேபி ஓட்டு வங்கியிலே பாரதிய ஜனதா அதை தனதாக்கிக் கொள்ள முயற்சித்ததுதான். இத்தனைக்கும் அவர் சௌதாலாவின் பேரன் துஷ்யந்த் சௌதாலா, ஹரியானா மாநிலத்தின் டெப்டி சீஃப் மினிஸ்டர். அவரது வாக்குகள் ஆதரவு இருந்துதான் பாரதிய ஜனதா ஆட்சி அமைத்திருக்கிறது. என்றாலும் அந்த கூட்டணி கட்சிக்கு பின்னாலேயே குழி பறிப்பது என்பது பாரதிய ஜனதா தொடர்ந்து செய்து வருகிறது. மாநில கட்சிகளுக்கு தேசிய கட்சியோடு உறவு வைக்கும் போது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. என்னன்னா, கட்சி போயிருச்சுன்னா அவ்வளவுதான், மாநிலத்துல நமக்கு அரசியலே கிடையாது, அப்புறம் பிஜேபியில தான் சேரணும். எனவே அதுல மாநில கட்சிகள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். அதிமுக ஏன் பாரதிய ஜனதாவோட இணைய முடியாம போகுதுன்னா, 2026ல நாங்க ஆட்சியை பிடிப்போம்னு அவங்க சொல்றாங்க. அப்போ பாஜக ஆட்சியை பிடிப்பதற்கு அதிமுக வேலை பார்க்க முடியாது. இப்போ இயல்பாகவே அந்த இடம் சேரவே முடியாதுங்கிறது நல்லா தெரியும். அப்படியான சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி, அதிமுக 2 பேருமே அந்த பாரதிய ஜனதா என்கிற கூட்டை விரும்பவில்லை. அதிமுக தொண்டர்கள் பெரும்பாலும் விரும்பவில்லை. இதுதான் உண்மை. எனவே கூட்டணி சேருவதற்கான வாய்ப்பு இல்லை. பிஜேபி பிரஷர் கொடுத்திருக்கும்.
அதுல சந்தேகமே இல்லை. கண்டிப்பா நீங்க சேர்ந்துதான் ஆகணும் நிர்பந்தம் எல்லாம் விதிச்சிருக்கோம். ஆனால் அதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதுக்கு அதுக்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை. ஆனால் ஓபிஎஸ் ஆரம்பத்துல இருந்து அவர் பிஜேபி ஆதரவாளராக தான் இருந்தார். போன முறை கூட 2021ல அதிக சீட்டுகள் கொடுப்பதற்கு காரணமாக இருந்தது பிஜேபி தான். பிஜேபிக்கு அதிக சீட்டுகள் கொடுக்க காரணமா இருந்தது ஓபிஎஸ் தான். அதுக்கு பிறகு உள்ளாட்சி தேர்தல் வந்தபோது, நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் வந்தபோது பிஜேபி கேட்கிற அண்ணாமலை அவர்கள் கேட்கிற அளவுக்கு சதவீதத்தை தருவதற்கு தயாராக இருந்தது ஓபிஎஸ். எடப்பாடி பழனிசாமி தான் அதை எதிர்த்தார். கடைசியில் அண்ணாமலை அவர்கள் தனியாக போட்டியிட்டார். இப்படி ஆரம்பம் முதலே பிஜேபிக்கு அணுக்கமானவராகத்தான் ஓபிஎஸ் இருந்தார். டிடிவி அப்படி அணுக்கத்தை தெரிவிக்கவில்லை. அவர் என்ன சொன்னார்னா, இது மக்களவை தேர்தல். மக்களவை தேர்தல்னா பிரதமர் யாருங்கிற முடிவு. அப்ப பிரதமர் வேட்பாளர் வேணும். காங்கிரஸ் கட்சியில வேட்பாளர் இருக்காங்க. அது திமுக கூட்டணியில இருக்கு. பிஜேபியில வேட்பாளர் இருக்காங்க. அப்ப பிஜேபி கூட்டணி தான் ஒரே வழி. அப்படிங்கிற மாதிரி தான் அவர் அந்த தொனியில தான் பேசிட்டே வந்தார். அவர் அந்த அணிச்சேர்க்கை என்பது கூட்டணி தான். ஆனால் ஓபிஎஸ்ஸின் அணிச்சேர்க்கை என்பது நாளைக்கு அது இணைப்பை நோக்கி போகும் என்பதுதான் எண்ணம். ஏன்னா ஓபிஎஸ்க்கு தனியா கட்சி கிடையாது, சின்னம் கிடையாது. மொத்தம் 4 எம்எல்ஏ இருக்காங்க. 4 எம்எல்ஏக்களும் என்ன மனநிலையில் இருக்காங்கன்னு தெரியல. உதாரணமா வைத்திலிங்கம் இருக்காரு, ஒரத்தநாடு எங்கள் பகுதி. அவர் சிஏஏ ஆதரவு நிலைப்பாடெல்லாம் எடுத்தாருன்னா ஒரத்தநாட்டிலே ஜெயிக்க முடியாது. அங்க ஏகப்பட்ட இஸ்லாமிய ஓட்டு வங்கி இருக்கு. தஞ்சாவூர்ல ரொம்ப இடிக்கும். இப்படி பிஜேபி எடுத்து வைக்கிற பல வாதங்கள் கூட்டணி கட்சிகளுக்கு தான் ஆபத்தா இருக்கு. இங்கே பாமக கூட்டணி வரும்னு பேசுறாங்க. அப்போ சிஏஏ விதிகள் திருத்தப்பட்ட விதிகள் அமலுக்கு வந்ததுக்கு கண்டிப்பாக அவர்கள் ஒரு நிலைப்பாடு எடுக்க வேண்டியது வரும். அந்த நிலைப்பாடு என்பது அவர்கள் சொந்த ஓட்டு வங்கிக்கு ஆபத்தாக முடிந்து வரும். எனவே இதுல உண்மையான பல சிக்கல்கள் இருக்கின்றன. சார், ஓபிஎஸ் தரப்புல இருந்து 15 தொகுதிகள் கேட்டு பட்டியல் கொடுத்திருப்பதா செய்தி. எத்தனை தொகுதிகள் ஓபிஎஸ் அவர்களுக்கும் டிடிவி தினகரன் அவர்களுக்கும் கொடுக்க வாய்ப்பு இருக்கு? 2 பேருக்கு சேர்த்து 10 தொகுதிகள் வரைக்கும் கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். காரணம் என்னன்னா, ஓபிஎஸ்ஐ பொறுத்தவரையில் தேனியில மட்டும்தான் ஒரு நிக்கக்கூடிய ஒரு ஓட்டு வங்கி இருக்கு. குடும்ப ஓட்டு வங்கி தான் அது. அது கூட சிஏஏக்கு பிறகு ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா பெரிய இஸ்லாமிய ஓட்டு வங்கி இருக்கிற ஒரு பகுதி அது. ரொம்ப கடினமான அந்த ஒரு பாதாள கிணறு மாதிரி அதை தாண்டது ரொம்ப கஷ்டம். அப்போ ஓபிஎஸ்க்கு பெரிய ஓட்டு வங்கி எல்லாம் இல்ல. டிடிவிக்கு தென் மாவட்டங்கள்ல ஒரு 3, 4 தொகுதிகளில் ஓட்டு வங்கி இருக்கு. ப்ரூவ்டு ஓட்டு வங்கி எல்லாமே. அதாவது 2019 தேர்தலில் நிரூபிக்கப்பட்ட ஓட்டு வங்கி. எனவே அவருக்கு கொஞ்சம் அதிகமாகவும் ஓபிஎஸ் கொஞ்சம் குறைவாகவும் கொடுப்பார்கள்னு தான் நான் நினைக்கிறேன். இல்லைன்னா ஒட்டுமொத்தமா ஒரு பிளாக் மாதிரி ஒதுக்கி நீங்க பிரிச்சுக்கங்கன்னு சொல்லலாம். அதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. டிடிவி கிட்ட கட்சியும் சின்னமும் இருக்கு. ஓபிஎஸ் கிட்ட எதுவுமே இல்லீங்களே. அப்ப அவருக்கு எத்தனை தொகுதி கொடுக்க முடியும்? கட்சியும் சின்னமும் இல்லாத, அதாவது சரத்குமார் கட்சி பேர் தான் இருக்கே தவிர அது கட்சின்னு சொல்ல முடியாது. பதிவெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவரும் ஒரு நாடறிந்தவர் தான். ஒரு விஐபி ஸ்டாரு. அவர் முகம் ரொம்ப பிரபலம். ஒரு பிரச்சார பீரங்கியா செயல்படுவாரு. சின்னம் எதுவுமே கிடையாது. அப்ப அவரு கடைசியில என்ன ஆனாரு? பிஜேபியில சேருங்கன்னு தான் அவங்க சொன்னாங்க. அவரும் சேர்ந்துட்டாரு. காரணம் ஒரு தனி சின்னத்துல நின்னு அவர் எப்படி ஜெயிக்க முடியுங்கிற அந்த இயல்பான ஒரு சந்தேகம் தான். அப்ப ஓபிஎஸ்க்கும் அந்த ஒரு சிக்கல் இருக்கு. அத அவர் தாண்டணும். அதனாலதான் இது டிலே ஆயிட்டே போகுதுங்கிறது தான் என் கருத்து. சார், ஓபிஎஸ் அவர்கள் நேற்று வரைக்குமே சொல்லிட்டு இருந்தாரு, இரட்டை இலையில தான் போட்டியிடுவேன் அப்படின்ற மாதிரி. அவருடைய பேச்ச சாதாரணமா கடந்து போயிட முடியுமா? இல்ல வேற எதுவும் வேலை பின்னணியில நடக்குது, இரட்டை இலை கைமாற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இரட்டை இலை கைமாறுவதற்கு வாய்ப்பே கிடையாதுங்க. அதாவது இதோட மூல வழக்குங்கிறது 2/2017. அந்த வழக்குல ஒரு தீர்ப்பாயிருக்கு. தேர்தல் ஆணையத்தோட தீர்ப்பு பல கட்ட நீதிமன்ற பரிசோதனைகளை, டெஸ்ட் ஆஃப் ஜுடிஷியரியை தாண்டி வந்திருக்கு. அந்த வழக்குல யாரெல்லாம் இன்வால்வ்டோ அவங்க தான் அடுத்த கட்ட தாவாவ அவங்க கொண்டு செலுத்த முடியும். அந்த வழக்குல யாரெல்லாம் இன்வால்வ்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா சசிகலா அவர்கள், அதே மாதிரி ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், கேசிபி அவர்கள், இப்படியான சிலர் தான். அப்போ ஓபிஎஸ் ஒரு மனு போட்டு தேர்தல் ஆணையம் அதை பரிசீலிக்கும். அப்படி மனு அவர் போட்டாரு. போட்டு பரிசீலிச்சு அவர் மனு ரிஜெக்ட் ஆகி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அதிமுகவுக்கு இரட்டை இலை சொந்தம். மறு உத்தரவு நீதிமன்றம் பிறப்பித்தால் தான் இது மாறும்னு தேர்தல் ஆணையம் ஒரு 3, 4 லைன்ல ஒரு ஆர்டர் போட்டு கொடுத்து ரொம்ப மாசம் ஆச்சு. அதுக்கு பிறகு ஓபிஎஸ் அதை எடுத்துட்டு கோர்ட்டுக்கு போனாரு. பலகட்ட கோர்ட். எல்லாத்துலயுமே தேர்தல் ஆணையத்தோட நிலைப்பாடு ஏற்றுக்கொள்ளப்படும். கீழமை நீதிமன்றத்துல இருக்கிற சிவில் மூல வழக்க முடிச்சுட்டு வாங்கன்றாங்க. அது ரொம்ப காலதாமதம் ஆகிற ஒரு விஷயம். அந்த மூல வழக்குல இன்ட்ரீம் போட்டு இடைக்கால நிவாரணம் போட்டு வாங்குறதுக்கு வழி இல்லை. அப்படியான சூழ்நிலையில் இரட்டையில் தான் நிற்பேன்
என்று சொல்வது அவரிடம் இருப்பவர்களை உற்சாகப்படுத்துவதற்கான சொல் தான். உதாரணமா அவர் வந்து ஒரு கட்சி கூட இன்னும் ஆரம்பிக்கல. அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு. அதாவது அது என்ன சொல்ல, ஒரு அமைப்பு மாதிரி தான். இட்ஸ் அன் அசோசியேஷன் ஆஃப் பெர்சன்ஸ். அதுக்கு வந்து சின்னமோ எதுவுமே கிடைக்காது. பொலிட்டிக்கல் பார்ட்டியா ஆகணும்னா பல ஸ்டெப் இருக்கு அதுல. அப்புறம் கடைசியா அது வந்து பத்திரிகைகள்ல வந்து பப்ளிஷ் ஆகணும். அதுக்கு பிறகு ஆட்சேபனைகள் எல்லாம் கேட்டு அது பார்ட்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் சிம்பிள் எல்லாத்தையும் வந்து தேர்தல் ஆணையம் வந்து கொடுக்கும். அதுவும் தற்காலிகமா தான். அப்ப ஓபிஎஸ்க்கு அதுக்கு இனிமேல் டைம் கிடையாது. அப்ப ஒண்ணு அவர் தாமரையில நிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு சுயேட்சை சிம்பல்ல தான் நிக்கணும். சுயேட்சை சிம்பல்னா இப்ப 3 தொகுதி அவர் கொடுத்தா 3 தொகுதியிலும் வெவ்வேறு சிம்பல் கிடைக்கும். அது வந்து இன்னும் தேர்தல் நேரத்துல அது பெரிய டிஸ்அட்வான்டேஜ். டிடிவிக்கு அந்த டிஸ்அட்வான்டேஜ் கிடையாது. அவர்கிட்ட கட்சி சின்னம் இருக்கு. குக்கர் மீண்டும் ஒரு முறை கன்ஃபார்ம் ஆகி அவருக்கு வந்துருச்சு. அப்படின்னா ஓபிஎஸ் வந்து குக்கர் சின்னத்துல நிக்கலாம். தாமரையில நிக்க அவர் விரும்பலைன்னா. ஏன்னா தாமரையில நின்னா கண்டிப்பா வந்து தேனி பகுதிகளில் இருக்கிற இஸ்லாமிய ஓட்டு வங்கி கிடைக்கவே கிடைக்காது. 0 தான். அப்போ குக்கர்ல அவர் நிக்கிறதுக்கான முயற்சி மேற்கொள்ளலாம். அதுக்கு அவரோட தன்மானம் இடம் கொடுக்கணும். இப்படி பல பிரச்சனைகள் அதுல இருக்கு. சமீபத்துல ஒரு அதிமுக பிரமுகர் கூட தேர்தல் ஆணையத்துல முறையிட்டு இருந்தாரு. எடப்பாடி பழனிசாமிக்கு இரட்டை இலை கொடுக்க கூடாது அப்படின்னு. இது தொடர்பா விளக்கம் கேட்டு கூட தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? இது நார்மலா நடக்குதா இல்ல வேற எதுவும் திட்டமிட்டு நடக்குது, இதனால எதுவும் பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா? என் புரிதலுக்கு எட்டியவரை பாதிப்பெல்லாம் ஏற்பட வழி இல்ல. குறிப்பிடுகிற நபர் சூரியமூர்த்தி. அவர் அதிமுகனா அந்த அதிமுகவை சேர்ந்த யாரு வேண்டுமானாலும் இப்படியான ஒரு புகார் மனுவை அனுப்ப முடியும் என்றெல்லாம் சொல்ல முடியாதுங்க. நான் குறிப்பிட்ட இதே வழக்குல 2017ல திரு கே.சி. பழனிசாமி உள்ளிட்டோர் வந்து பல வாதங்கள் வைக்கும்போது தீபா அவர்களும் வந்து ஒரு மனு போட்டாங்க. அதிமுக இரட்டை இலை எனக்கு தான் தரணும் அப்படின்னு. ஆனா திருமதி தீபாவின் மனுவை வந்து அவுட்ரைட்டா வந்து தேர்தல் ஆணையம் ரிஜெக்ட் பண்ணுச்சு. என்னன்னா நாட் அ பார்ட்டி டு தி டிஸ்பியூட்னு சொல்லி. சர்ச்சையில வந்து அவர்கள் வந்து ஒரு இன்ட்ரஸ்டட் பார்ட்டியா இருக்கணும். எந்த ஒரு தாவாவாக இருந்தாலும். திடீர்னு ஒரு பெர்சன் அவுட் சைட்ல இருந்து வந்து ஒரு வழக்குல கூட இணைய முடியாது. அப்படி இணைந்தால் இயல்பாக வந்து நீதிமன்றம் என்ன தீர்ப்பளிக்கும்னா, யூ ஆர் நாட் அ நெசசரி பார்ட்டி. உங்களுக்கு என்ன லோக்கல் ஸ்டாண்ட் இருக்குன்னு கேட்பாங்க. எப்படி நீங்க இந்த வழக்கோட தொடர்புடையவங்கன்னு கேட்பாங்க. தாவாவோட. அப்ப அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்தக் கூடாது என்று ஒரு மனு கொடுப்பதற்கான உரிமை 2/2017 வழக்குல இருந்தவங்களுக்கு வருது. ஆனா அது பல கட்ட நீதிமன்ற பரிசோதனைகளை எல்லாம் தாண்டி வந்து முடிவான ஒரு விஷயமாயிடுச்சு. அதுக்கு பிறகு ஓபிஎஸ் அவரோட தாவா. அதுவும் வந்து எல்லாமே நீதிமன்ற பரிசோதனை எல்லாம் தாண்டி முடிவாகி தேர்தல் ஆணையம் வந்து இரட்டை இலையை கொடுத்து விட்டது. இப்ப இருக்கிற ஒரே ஸ்கோப் வந்து கீழ இருக்கிற சிவில் வழக்குல வந்து ஏதாவது ஒரு உத்தரவு வந்தாதான். அப்படி வருவதற்கான வழி இல்ல. அப்படி இருக்கும்போது சூரியமூர்த்தி போட்ட மனுவை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஃபார் கமெண்ட்ஸ்ன்னு அனுப்புனதே வந்து சரி கிடையாதுங்கிறது தான் என்னோட கருத்து. காரணம் அப்படின்னா இந்தியா முழுவதும் எல்லா கட்சியிலும் யார் வேணாலும் மனு போட்டுக்கிட்டே இருக்கலாமே. ஒவ்வொரு கட்சியிலும் ஒரு பிளவு ஏற்படும். பிளவு ஏற்படும் போது மனு போட்டுக்கிட்டே இருக்கலாமே. பல்லாயிரக்கணக்கான மனுக்கள் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு வரும். அதை எல்லாத்தையும் அவங்க எப்படி டிஸ்போஸ் பண்ணுவாங்க? அந்த இடத்துல வந்து ஏதாவது உள்ளடி வேலை நடந்திருக்கும். அதாவது கீழ அந்த தேர்தல் அதிகாரிகள் கீழமையில நிறைய பேர் இருக்காங்க. தேர்தல் ஆணையம் வந்து ஒரு பெரிய அமைப்புங்க அந்த ஆபீஸ். அது மேல இருக்கிறவங்களுக்கு தெரியாமலே கீழ இருக்கவங்களே கூட ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருவாங்க. இந்த மாதிரியான ஏதோ ஒரு குழப்பம் அதுல இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். மற்றபடி தனிப்பட்ட முறையில வந்து எக்ஸ், ஒய், ஜெட்ங்கிற நபர்களுக்கு இதை பற்றி கேள்வி கேட்பதற்கு கூட உரிமை கிடையாது. சரி, இரட்டை இலை கைமாற வாய்ப்பில்ல அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஓபிஎஸ் இந்த அளவுக்கு நம்பிக்கையோட சொல்றாரே, அப்போ ஒருவேளை பாஜக நினைச்சா ஓபிஎஸ்க்கு இரட்டை இலை கிடைக்க வாய்ப்பு இருக்கா? ஏன்னா சில பேர் இரட்டை இலை முடக்கப்பட கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி முடக்கப்படறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? அதாவது முடக்குதல் என்கிற வார்த்தை பிரயோகமே தவறு. அது எப்படின்னா ரைட் டு யூஸ், பயன்பாட்டு உரிமை. இதுதான் சரியான வார்த்தை. தேர்தல் ஆணையத்துக்கு தான் சின்னங்கள் எல்லாம் சொந்தம். அந்த சின்னங்களை கட்சிகள் பயன்படுத்துவதற்கு சில நிபந்தனைகளின் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் பயன்பாட்டு உரிமையை கொடுக்குது. ஒரு தாவா எழும்போது அதை தீர்த்து வைக்கிற ஒரு கால அவகாசம் இல்லாம போனால் பயன்பாட்டு உரிமையை தற்காலிகமாக தேர்தல் ஆணையம் நிறுத்தி வைக்கும். இதைத்தான் நம்ம முடக்குதல் சொல்றோம். ஆனா இந்த ஒரு தாவா எழும்பி, அதாவது உதாரணமாக ஓபிஎஸ் தாவா எழும்பும் போது அவர் வந்து அதிமுக விட்டு வெளியில் தான் இருந்தார். பிஜேபியோட ரொம்ப நெருக்கமா தான் இருந்தாரு. பிரதமர் வரும்போதெல்லாம் போய் பார்த்துட்டு தான் இருந்தாரு. அப்போ பிஜேபி நினைச்சிருந்தா அப்பதான் ஹெல்ப் பண்ணி இருந்திருக்கணும். அப்படி ஹெல்ப் பண்ணல. அது போக பிஜேபியே வந்து
பன்னீர்செல்வம் அவர்கள் பெரிய அளவுக்கு அசுர வளர்ச்சி பெறுவதை விரும்பாது. அதான் அதோட சிக்கல். பிஜேபியோட எய்ம் என்னங்க? திமுகவுக்கு மாற்று நாங்கள்னு சொல்றது தானே. அப்போ அந்த இடத்துல இன்னொருத்தரை வளர்த்து விடுவாங்களா அவங்க? திமுகவுக்கு மாற்று. அதாவது 1வது அணி திமுகனா 2வது அணி. 50% திமுக வாக்கு சதவீதம் வாங்கினாலும், நெக்ஸ்ட் வர்ற கட்சி 25% வாங்குதுன்னா, அத செகண்ட்ன்னு நம்ம சொல்ல முடியாது. 50% ஒரு ஒரு அணி வாங்குச்சுன்னா, செகண்ட் வந்து ஒரு 40%மாவது வாங்கணும். ஆனா பரவால்ல. அந்த இடத்துக்காவது நம்ம போலாம். போனா வந்து எதிர்காலத்துல தமிழ்நாடு அரசியல்ல நாங்க 2வது இடம்னு சொல்லலாம். பல பேர் வந்து நாங்க 3வது பெரிய கட்சின்றாங்க. 3வது பெரிய கட்சின்னா என்ன 6% ஓட்டு வாங்கியிருப்பாங்க. ஆனா வரிசைப்படி பார்த்தா அது 3வது. ஆனா அது உண்மையிலேயே 3வது பெரிய கட்சியானா இல்ல. இப்படியான ஒரு இடத்தை பிஜேபி எய்ம் பண்ணுது. அப்போ 2026ல இல்லாட்டாலும் 2031 இப்படியான ஒரு ஒரு எண்ணிக்கை இப்படியான ஒரு கனவு தான் எப்போதுமே எல்லா கட்சிகளுக்கும். இந்த தேர்தல் இல்லைன்னா அடுத்த தேர்தல். அப்போ அதுக்கு போட்டியாக வரக்கூடிய ஒருவரை தாங்களே எப்படி வளர்த்து விடுவாங்க? அந்த பிரச்சனை வந்ததுனால தானே எடப்பாடி பழனிசாமி வெளியில வர்றாரு. அவரு பிரைம் மினிஸ்டர் என்டிஏவோட கூட்டத்துல போய் பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு பக்கம் உட்கார்ந்திருந்து பிரைம் மினிஸ்டருக்கு மாலை போடுற அவர் மாலையை பிடித்துக் கொண்டு இருப்பவர்கள்ட்ட வரிசையில வந்து எடப்பாடி பழனிசாமி நின்று அதுக்கு பிறகு தானே வந்து அவரு பாஜக விட்டு வெளியில வந்தாரு. ஏன்? ஏன்னா 2026ல வந்து அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொன்னா அது யாருமே அதை ரசிக்க மாட்டாங்க. இப்ப காங்கிரஸ் கட்சியே வந்து நாங்க முதலமைச்சர் வேட்பாளர்னு சொன்னா திமுக கூட்டணியில இடம் கொடுக்குமா? அதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடையவே கிடையாது. அப்போ இரட்டைலை முடக்குவதற்கு பிஜேபி உதவி செய்யறதா இருந்தா முன்பே செஞ்சிருக்கணும். இப்போ இவ்வளவு காலதாமதமா எப்படி செய்ய முடியும்? அதுக்கு நிச்சயமா கோர்ட்டுக்கு போனா அது அடி வாங்கிரும். இப்ப பிஜேபி கவர்மெண்ட் கோர்ட்ல ஒவ்வொரு முறையும் அடி வாங்குது. ஏய் மோடி ஆட்சிக்கு வர்றதுக்கு முந்தி என்ன சொன்னாரு? ஸ்விஸ் பேங்க் அக்கவுண்ட் எல்லாம் நான் வெளியிடுவேன்னாரு. ஸ்டேட் பேங்க் அக்கவுண்ட வெளியிடுறதுக்கே வந்து அவர் அந்த போடு போடுறாரு. ஸ்டேட் பேங்க் அக்கவுண்ட் பப்ளிக் டொமைன் தான். அத வெளியிடுவதற்கு வந்து 3 மாச காலம் குடுங்க, அவகாசம் குடுங்க. அது இதுன்னு கேட்டு கடைசியில இப்போ அந்த ஒரு குறிப்பிட்ட மணி நேரத்துக்குள்ள அத கொண்டு போய் குடுக்குறாங்க. அப்போ இயல்பாக பாரதிய ஜனதா மாட்டிக்கொள்கிற சிக்கல்கள், சட்ட சிக்கல்கள், சுப்ரீம் கோர்ட்ல அடி வாங்குறது, ஒரு சண்டிகார் மேயர் தேர்தல்ல பாரதிய ஜனதாவ சுப்ரீம் கோர்ட் வச்சு செய்யுது. அப்படியான ஒரு நிலைமையில வந்து இரட்டை இலை மேட்டர்ல தலைய குடுத்து, இன்னமும் வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து அடி வாங்குவதற்கு எப்படி பாரதிய ஜனதா தயாராகுது? அதுவும் தேர்தல் நேரத்துல. அந்த ரிஸ்க் அவங்க எடுக்க மாட்டார்கள் என்பதுதான் என் கருத்து. சார், இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக கூட போகும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த சமயத்துல பாஜக கூட பேச்சுவார்த்தை நடத்த தொடங்கியிருக்காங்க. ஏறக்குறைய பாமக, பாஜக கூட்டணி உறுதியாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் தகவல்கள் கிடைக்குது. இதை எப்படி பாக்குறீங்க? இது எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் பின்னடைவை கொடுக்க வாய்ப்பு இருக்கா? எடப்பாடி பழனிசாமி தனித்து விடப்படுகிறார். அதாவது பாரதிய ஜனதா, பாமக கூட்டணி உருவானால் 2 கட்சிக்கும் பெரிய லாபம் எல்லாம் கிடையாது. ஆனால் பாமக ஓட்டு வங்கி குறிப்பிட்ட தொகுதிகள்ல இருக்கு. இப்போ பாரதிய ஜனதா என்ன சொல்லணும்? நாங்க ஒரு கூட்டணி அமைச்சோம். எங்களோட ஓட்டு வங்கி இத்தனை சதவீதம் கூடியிருக்கிறது. இப்போ உதாரணமா பாமக, பாஜக, தேமுதிக எல்லாருமா சேர்ந்து வந்து 20, 25% ஓட்டு வங்கி கொண்டு வந்துட்டாங்கன்னா, அவங்க கிளைம் பண்ணுவாங்க நாளைக்கு. ஆனா பாமகவாலையும் ஜெயிக்க முடியாது, பாரதிய ஜனதாவாலையும் ஜெயிக்க முடியாது. அதுக்கான வாய்ப்பு இல்ல. ஏன்னா ஓட்டு வங்கி வெவ்வேறு இடத்துல இருக்கு. பாமக ஓட்டு வங்கி இருக்கிற இடத்துல பாஜக ஓட்டு வங்கி இல்ல. பிஜேபி ஓட்டு வங்கி இருக்கிற இடத்துல பாமக ஓட்டு வங்கி இல்ல. இப்ப அது வந்து ஒரு சரியான வின் வின் கூட்டணி இல்ல. லூஸ் லூஸ் கூட்டணி. ஆனாலும் அந்த கூட்டணி தேவைப்படுகிறது. பாமக என்ன நினைக்கும்? அன்புமணிக்கு ராஜ்யசபா எம்பி டேர்ம் இருக்கு. மினிஸ்டர் ஆயிலாம். மேற்கொண்டு வந்து அவங்க ராஜ்யசபா தரேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க. இந்தியா முழுவதும் எங்க வேணாலும் ராஜ்யசபா தருவதற்கு பிஜேபியால முடியும். சோ அவரோட நலன் என்பதை அவர் முன்னிறுத்தியிருப்பாரு. ஆனால் ஒரு ஆபத்து இருக்கு. என்னன்னா அதிமுக சார்புடைய, அதிமுக எண்ணமுடைய பாரதிய பிஜேபி மன்னிக்கவும் பாமக லீடர்ஸ் நெறைய பேர். உதாரணமா ஜி.கே. மணி. ஜி.கே. மணி வந்து அன்புமணிக்கு நேர் ஆப்போசிட் நிலைமையில இப்ப இருக்காரு. அது போக அவங்க எல்லாம் எம்எல்ஏ தான் ஆகணும். எம்எல்ஏ ஆகணும்னா கண்டிப்பா அதிமுக ஓட்டு இல்லாம எம்எல்ஏ ஆக முடியாது. பிஜேபி ஓட்டு வச்சுட்டு எப்படி ஜி.கே. மணி எம்எல்ஏ ஆக முடியும்? அப்ப அவர்களோட எதிர்கால நலன் வந்து 2026ல பாதிக்கப்படும். அப்ப ஒருவேளை இப்படித்தான் முடிவு பாரதிய ஜனதா, பாமக கூட்டணி அது அன்புமணி நலனுக்காகன்னா பாமக உடையும். சார், திமுக கூட்டணி கட்சிகளை தவிர்த்து இருக்கிற மற்ற எல்லா பெரிய கட்சிகளையும் பாஜக கூட்டணியில இணைக்கிறாங்க. அப்படின்னா அது எப்படி சார்? எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவை பின்னுக்கு தள்ளிட்டு 2வது இடத்துக்கு பாஜக முன்னேறிட வாய்ப்பு இருக்கா? அது எண்ணம், அது திட்டம். அதுதான் பாஜகவோட கனவு. ஆனா அப்படியான வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். காரணம் வந்து அதிமுகவுக்கு இரட்டை இலக்கியம்னு இருக்கிற தனிப்பட்ட ஓட்டு வங்கி. அது எடப்பாடி பழனிசாமி ஓட்டு வங்கி எல்லாம் கிடையாது.
அதிமுக இரட்டை இலை ஓட்டு வங்கி. குறைந்தபட்சம் கிராமப்புற பகுதியில இருந்து சேர்த்தா 20-25% இருக்கும். அப்ப அந்த லெவலுக்கு இவங்க வர முடியாது. உதாரணமா வந்து பாரதிய ஜனதா கூட்டணியில் இருக்கிற பிற கட்சிகள், பாமகவை தவிர பிற கட்சிகளுக்கு பெரிய ஓட்டு வங்கியே கிடையாது. இப்ப வேலூர்ல ஏசிஎஸ் இருக்காருன்னா, அவருக்கான ஓட்டு வங்கி வேலூர்க்குள்ள தானே இருக்கும். அப்படியான ஓட்டு வங்கி எல்லாம் இல்ல. தேமுதிகவுக்கும் பெரிய ஓட்டு வங்கி எல்லாம் கிடையாது. பாமக ஓட்டு வங்கி உள்ள ஒரு பெரிய கட்சி. ஒரு மாதிரியான ஆவரேஜ் ஒரு குறிப்பிட்ட தொகுதிகள்ல 16-17% வரும். அப்போ ஓவரால் வோட் ஷேர வந்து உயர்த்தி காட்டலாம். பாஜகவுக்கு அது அட்வான்டேஜ். அதுக்காக தான் அவங்க இழுக்குறாங்க. அது நல்லாவே தெரியுது. பாமகவுக்கு அது டிஸ்அட்வான்டேஜ். இருந்தாலும் பரவாயில்லன்னு அன்புமணி அதுக்கு முயற்சி செய்றாரு. ஆனால் 2வது இடத்துக்கு வரலாம் அப்படிங்கிற பாரதிய ஜனதாவின் கனவு பலிக்கவே முடியாது. சமத்துவ மக்கள் கட்சியை பாஜகவுடன் சரத்குமார் இணைத்திருக்கிறார். இதை எப்படி பார்க்கிறீங்க? அதாவது கூட்டணி அப்படின்னா ஒரு கட்சிக்கு பலம் இருக்குன்னு அர்த்தம். 1 தொகுதி கேட்கறாங்க, 2 தொகுதி கேட்கறாங்க, 5 கூட கேட்கலாம். கடைசியில 2ல செட்டில் ஆகலாம். ஒரு கட்சிக்கு தனியான பலம் இருந்து, அந்த கட்சிக்கு எதிர்காலம் இருந்து, கட்சியை கைவிடக்கூடாதுன்னு தலைமையும், அந்த மீதமுள்ள தலைவரும், மீதமுள்ள நடுமட்ட தலைவர்களும் நினைச்சா, ஒரு நாளும் வந்து கட்சியை இணைக்க மாட்டாங்க. அப்படியான எந்த நினைப்பும் இல்ல அப்படின்னா, அந்த கட்சிக்கு பலம் இல்லன்னு தான் அர்த்தம். அதாவது பலம் பொருந்திய ஒருவர் வந்து எதுக்கு போய் ஒரு தேசிய கட்சியோட தன் கட்சியை இணைக்கணும்? தேசிய கட்சிக்குள்ள போனா அப்புறம் அவர் தலைவரே கிடையாது. தேசிய கட்சியின் தலைவர் யாரோ அவர் தானே அவருக்கும் தலைவர். அப்போ இதுவரைக்கும் தலைவராக இருந்துவிட்டு, இதற்கு பிறகு மீண்டும் வந்து கீழமை நிலைமைக்கு எப்படி போவாங்க? கட்சிக்கு பலம் இல்ல. கட்சி நடத்துவதால் இனியும் பயன் இல்லை. இப்படியான ஒரு நிலைப்பாட்டில தான் சரத்குமார் இருக்கிறார் என்பது எனது எண்ணம். காரணம் என்னவென்றால், அ கட்சி வந்து தேர்தல்ல போட்டியிட்டு பெரிய வெற்றிகள்லாம் பெறல. அதிமுக கூட்டணியில் இருந்தப்ப அது ஓகேயா ஓடிட்டு இருந்தது. அதுக்கு பிறகு அவர்களுக்கு பெரிய ஓட்டு வங்கி எல்லாம் எதுவுமே இல்லை. சரத்குமார்ங்கிற ஒரு ஸ்டார் வேல்யூ ஒண்ணுதான். அது ஓட்டா மாறவே மாறாது. அப்படின்னா வடிவேல் பிரச்சாரத்துக்கும் அவன் ஓட்டு வந்திருக்கணும். ஸ்டார் வேல்யூல வந்து கூட்டம் வரும். அதுல ஒண்ணும் மாற்று கருத்தே கிடையாது. அப்போ வந்து இவரால அடுத்ததாக என்ன செய்ய முடியும்? இன்னொன்னு பாஜகவுக்கு போன பல சினிமா பிரபலங்கள் வேஸ்ட் ஆயிட்டாங்க. குஷ்பு மட்டும் தான் ஒரு நல்ல பொசிஷனுக்காவது போனாங்க. மற்றபடி பாத்தீங்கன்னா, எங்க காலகட்டத்துல பல்லவின்னு ஒரு ஸ்டார். பாஜகவுக்கு போய் அப்ப பாஜகவுக்கு பெரிய செல்வாக்கெல்லாம் கிடையாது. அப்ப கூட பொன் ராதாகிருஷ்ணன் தலைவர்ன்னு நெனைக்கிறேன். அ அ இல்ல எல கணேசன் தலைவரான்னு ஞாபகம் இல்ல. அவங்க பெரிய பயங்கரமா பிரச்சாரம்லாம் பண்ணாங்க. ஒண்ணும் அவங்களுக்கு எந்த உரிய முக்கியத்துவமும் தரப்படல. சமீபத்துல நமக்கு தெரிஞ்சு கௌதமி வெளியில வந்தது. ராதா ரவி அங்க போய் சேர்ந்தாரு. என்ன ஆனாரு? இப்படி பல கேள்விகள் இருக்கு. திரைப்பிரபலங்கள பாரதிய ஜனதா குறிப்பா தமிழ்நாட்டுல சரியா பயன்படுத்திக்கிறாங்கிறது ரொம்ப சந்தேகத்துக்கிடமான விஷயம். ஒண்ணுமே இல்ல. இப்போ இந்த கர்நாடகா எடுத்துக்கங்க. சுமலதா வந்து அவங்க சுயேட்சையா போட்டி போட்டாங்க. அவங்க திரைப்பிரபலம். அவங்கள வந்து பாரதிய ஜனதா வந்து அவங்களுக்கு ஆதரவு அளித்தது. இப்ப திடீர்னு வந்து அவங்க தொகுதி, அந்த தொகுதி இஸ்லாமிய ஓட்டு வங்கி நிறைந்த தொகுதி. அந்த தொகுதியில சுமலதாவே இன்றைய நிலைமையில இந்த சிஏஏ நிலைமையில வந்து அவங்க ஜெயிக்க முடியாதுங்கிற நிலைமையை கொண்டு போய் விட்டுருச்சு. பாரதிய ஜனதா தேசிய அளவுல எடுக்கிற முடிவுகள் அந்த லோக்கல் பார்ட்னர்ஸ பாதிக்கும். ஆனா அவர்கள் அதை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். காரணம் அவர்களுக்கு வந்து அந்த தேசிய ஓட்டு வங்கி, இந்து ஓட்டு வங்கியை ஒருங்கிணைப்பது இப்படியான ஒரு அந்த வியூகத்துல தான் அவங்க போறாங்க. எனவே சரத்குமார் போய் பாரதிய ஜனதால இணைஞ்ச பிறகு சரத்குமார் வந்து எல்லா விதமான செல்வாக்கையும் இழந்து சார், உங்க நேரத்துக்கும் பகிர்வுகளுக்கும் மிக்க நன்றி.